காளிங்க விஜயம் அத்தியாயம் 36. பாண்டிய மன்னன். மாரவர்மன் கடந்த சில திங்களாக ஆற்றங்கரை ஒட்டியுள்ள கோயிலுக்கு வருவது உண்டு. அப்படியே அருகிலுள்ள சத்திரத்துக்கும் சென்று நண்பர்கள், தெரிந்தவர்கள், வல்லபன், நீலவண்ணன் என்று எவராவது தென்படுகிறார்களா என்று பார்ப்பான். கடந்த சில தினங்களாக கோயிலுக்கு வர முடியவில்லை. இன்று பானுமதியிடம் கூறிவிட்டு கோதாவரி ஆற்றங்கரையை அடைந்த நேரத்தில் யானையின் பிளிரல் சத்தம் காதை பிளந்தது. சிலர் வேகமாக ஓடுவதும் கிடைத்த இடங்களில் மறைந்து கொள்வதுமாக கலேபரமாக இருந்த காட்சியை கண்டான். மதம் பிடித்த யானை பாகனை தூக்கி வீசிவிட்டது என்ற செய்தியும், யாரோ ஒரு இளம் பெண் ஓடிய திசையை நோக்கி யானை வேகமாக ஓடியதையும் கேள்விப்பட்டான். கோயிலில் இறைவனை அமைதியாக வழிபட முடியவில்லை. கோயிலில் இருந்த சிலர் படபடப்புடன் யானையின் அட்டகாசத்தை பற்றி பயத்துடன் பேசியதையும் கேட்டான். யானை ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு சென்றதை பற்றி பேசியதை கேட்டபோது வீர உணர்ச்சி கொண்ட மாரவர்மனுக்கு அப்பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது. பெரிய வீரன் என்றாலும் மதம் கொண்ட யானையின் முன்னே தன் வீரம் எடுபடுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டாலும் அதற்காக சும்மா இருக்கக்கூடாது, முடிந்த வரையில் முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றவே இறைவனை ஒருமுறை வழிபட்டவன் வெளியே வந்தான். யானையின் பிளிரல் சத்தம் கேட்ட திசையை உத்தேசமாக நினைத்து பார்த்து விரைந்து ஓடினான். யானை சென்ற வழியில் முட்புதர்களும் குட்டையான மரங்களும் யானையால் மிதிப்பட்டு பீத்து எரியப்பட்ட நிலையையும் கூர்ந்து கவனித்தபடியே விரைந்தான். ஆரம்பத்தில் கேட்ட யானையின் பிளிரல் இப்போது கேட்கவில்லை. எனினும் யானை சென்ற பாதை தெளிவாகவே தெரிந்தது. நீண்ட தூரம் சென்ற பிறகு ஒரு கால்வாய் போன்ற பள்ளத்தை பார்த்தான் மாரவர்மன். பள்ளத்தில் யானை அசைவின்றி கிடந்ததை பார்த்தால் யானையின் உயிர் போயிருக்கும் என்பது புரிந்தது. பள்ளத்தில் விழுந்ததால் யானை உயிர் விட்டது புரிந்து போய்விட்டது. இனி யானையால் பயமில்லை. ஆனால் அந்த பெண் என்ன ஆனாள் என்று தெரியவில்லை. யானை தூக்கி வீசி எறிந்திருந்தால் அவளது உடலாவது கண்களில் பட்டிருக்கும். அப்படி ஒன்றும் நடந்திருக்காது என்று ஆறுதல் ஏற்பட்டாலும் அவனது மனம் திருப்தி அடையவில்லை. அப்பள்ளத்தை தாண்டி சிறிது நேரம் நடந்தால் மாரவர்மனின் வீட்டை அடைந்து விடலாம். ஆனால் அப்பெண்ணிற்கு என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் திரும்பவும் ஆற்றங்கரை கோயில் அருகே வந்தான். அப்போது ஒரு சிலர் அவனை ஆவலுடன் பார்த்து யானைக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி விசாரித்தனர். அவனும் அவர்களிடத்தில் யானை பள்ளத்தில் விழுந்து இறந்துவிட்டது, இனி பயமில்லை என்று கூறிவிட்டு யானை துரத்தி சென்ற பெண் திரும்பி விட்டாளா என்று கேட்டு பார்த்தான். அங்கு இருந்தவர்களுக்கும் அவளது கதியை பற்றி தெரியவில்லை. மாரவர்மன் மெல்ல சத்திரத்தை நோக்கி நகர்ந்தான். சத்திரத்தின் வாயிலில் நிற்பவர் தன் தந்தை போல தெரிகிறதே. ஆகா, தந்தையே தான் என்று அறிந்து கொண்ட மாரவர்மன் தந்தையிடம் வேகமாக சென்றான். அவனது நடையில் துள்ளல் தெரிந்தது. இவ்வளவு காலம் தான் சோழ நாடு திரும்பாததால் தந்தையே தன்னை தேடிக்கொண்டு வந்துவிட்டார். பிள்ளை பாசம் இத்தள்ளாத வயதில் கூட சும்மா விடாது போலிருக்கிறதே என்ற நினைப்போடு தந்தையை பார்த்தவன் திடுக்கிட்டான். அவர் கண்களில் இருந்து நெடு நேரமாக கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று யூகித்தான். மாரவர்மனின் தந்தையும் அவனை இப்போது பார்த்துவிட்டார். அவர் கண்களில் அவனை பார்த்த மகிழ்ச்சி தென்பட்டாலும் தந்தை பெரும் சோகத்தில் உள்ளது போல தோன்றியது. மாரவர்மனை பார்த்ததும் பரபரப்படைந்த அவனது வளர்ப்பு தந்தை வீரபாகு அவன் அருகே சென்று மாரவர்மனை அணைத்து கொண்டு, மாரவர்மா, எப்படி இருக்கிறாய்? ஏன் நீண்ட காலமாக எங்களை வந்து பார்க்கவில்லை? நீ வராமல் போனதால் நானும் தாயும் சகோதரியும் இங்கே வந்து உன்னை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு சத்திரத்துக்குள் சென்றார். சத்திரத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்ற மாரவர்மன் தாயின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று தான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த முழு கதையையும் கூறினான். தனக்கு திருமணம் ஆகிவிட்டதையும் தயக்கத்துடன் கூறிவிட்டு மணவாளினி எங்கே என்று கேட்டபோது தாயும் தந்தையும் உடனே அழ ஆரம்பித்ததும் ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. பிறகு வீரபாகு மெல்ல சமாதானம் அடைந்து, மணவாளினி எங்களுடன் தான் இங்கே இருந்தால், காலையில் ஆற்றங்கரைக்கு அருகே உள்ள கோயிலுக்கு சென்றவள் இன்னமும் திரும்பி வரவில்லை. இன்று காலையில் ஒரு யானைக்கு மதம் பிடித்தது என்றும் யாரோ ஒரு இளவயது பெண்ணை துரத்தி கொண்டு ஓடியதாகவும் கேள்விப்பட்டோம். யானை பாகனை கொன்றுவிட்டதாகவும் அறிந்தோம். மணவாளினி இதுவரையில் சத்திரத்துக்கு வராததால் ஒருவேளை மணவாளனியை துரத்தி கொண்டு யானை ஓடியிருக்குமோ என்று சந்தேகம் ஏற்படுகிறது. அவள் இன்னமும் திரும்பி வராததால் காடு மேடுகளில் அலைந்து திரிகிறாளோ என்ற ஐயமும் இருக்கிறது. நான் வயதானவன், என்னால் வெகு தூரம் அலைய முடியவில்லை. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்தில் நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய் என்று கூறிவிட்டு மணவாளினியை தேடுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பா,
இங்கு வருவதற்கு முன்பு நானும் ஒரு பெண் யானையால் துரத்தப்பட்டிருந்ததை கேள்விப்பட்டேன். அந்த யானையை தொடர்ந்து சென்று பார்த்துவிட்டு தான் வந்தேன். அந்த யானை பள்ளத்தில் விழுந்து இறந்து விட்டது. கவலைப்படாதீர்கள், மணவாளினிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. வழி தெரியாமல் எங்கேயாவது சென்றிருப்பாள். வெகு தூரம் சென்றிருக்க முடியாது, அருகில் தான் இருப்பாள் என்று கூறிவிட்டு தான் சில இடங்களில் தேடிவிட்டு வருவதாக கூறி சென்றான். நண்பகல் நேரம் கடந்து விட்டது. சூரியன் மேற்கு திசையில் பயணித்தான். மாரவர்மன் பல இடங்களில் அலைந்து பார்த்துவிட்டு மணவாளினி எங்கும் காணாததால் சத்திரத்துக்கே திரும்பி வந்தான். தன் பெற்றோர்களிடம் தனது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்வதாகவும் சத்திரத்தை காலி செய்துவிடலாம் என்றும் கூறினான். மணவாளினி அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்றிருக்கலாம். அங்கிருந்து அவளை தேடி கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கலாம் என்று கூறினான். அவன் பெற்றோர்களுக்கும் அதுவே சரியான யோசனை என்று தோன்றியதால் அவர்களும் அவனோடு கிளம்ப எத்தனித்தனர். மாரவர்மனின் மனைவி பானுமதியை பார்க்கவும் அவர்கள் ஆவலாக இருந்தனர். மாலை நேரத்தில் சத்திரத்தை காலி செய்துவிட்டு புறப்பட்டனர். சத்திரக்காரனிடம் தன் இருப்பிடத்தை கூறிவிட்டு தன்னையோ தன் பெற்றோர்களையோ தேடிக்கொண்டு கருணாகரன், நீலவண்ணன் என்று எவராவது வந்தால் தன் வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறினான். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் தருணத்தில் மாரவர்மன் பெற்றோர்களுடன் தனது இல்லத்திற்கு வந்து சேர்ந்தான். வாயிலில் மாரவர்மனுக்காக காத்திருந்த பானுமதியும் மணவாளினியும் மாரவர்மனும் தன் பெற்றோர்களும் வருவதை பார்த்தனர். சோகமான முகத்துடன் வந்த மணவாளினியின் பெற்றோர்கள் மணவாளினி மாரவர்மன் வீட்டிலேயே, அதுவும் வாயிற்புறத்திலேயே நின்றதை பார்த்தவுடன் சென்ற உயிர் திரும்பி விட்டதைப் போல உணர்ந்தனர். மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். பானுமதியையும் அவர்கள் கண்டனர். பளிச்சென்று பூரித்து நின்ற பானுமதியை கண்டவுடன் தாங்களே முயன்று மாரவர்மனுக்கு பெண் தேடியிருந்தாலும் இவளைப் போல கண்டிருக்க முடியாது என்று உணர்ந்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். வாருங்கள் பாண்டிய மன்னரே, என் அருமை சகோதரரே என்று மகிழ்ச்சியுடன் மாரவர்மனை அணைத்து கொண்டாள் மணவாளினி. மணவாளினி தன்னை வழக்கம் போல கேலி செய்வதாக நினைத்து கொண்ட மாரவர்மன் பாண்டிய மன்னரே என்று கூறியதை சிரித்து கொண்டே அலட்சியப்படுத்தினான். என்ன மணவாளினி, எங்களையெல்லாம் பயமுறுத்தி விட்டாயே. நீ சத்திரத்துக்கு வராமல் என் வீட்டிற்கே நேரடியாக வந்ததை எண்ணி பார்க்காமல் நானும் நம் பெற்றோர்களும் கலங்கிவிட்டோம் என்று கூறியபடியே வீட்டிற்குள் வந்தான். நேரம் சென்றதே தெரியாமல் அன்று மாலை முழுவதும் பேசிக் கொண்டிருந்தனர். இரவு நேரத்தில் அனைவரும் அமர்ந்து உணவருந்தினர். அந்த வீடும் தோட்டமும் மணவாளினியின் பெற்றோர்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பானுமதியையும் இத்தோட்டத்தையும் பிரிந்து வர மனம் இல்லாமல் தான் மாரவர்மன் இது நாள் வரையில் சோழ நாட்டிற்கு வந்து தங்களை சந்திக்காமல் இருந்திருக்கிறான் என்பது பெற்றோர்களுக்கு நன்றாகவே புரிந்தது. அன்று இரவு உணவு உட்கொண்ட பின்பு மாரவர்மன் மணவாளினியிடம், நான் வந்தவுடன் ஏதோ பாண்டிய மன்னன் என்று கேலி செய்தாயே, என்ன விஷயம் என்று நகைத்தபடியே பேச்சை ஆரம்பித்தான். மணவாளினியும் தன் பெற்றோர்களை பார்த்தாள். சிறிது நேரம் தயங்கிய அவளது பெற்றோர்கள் மணவாளினியிடம் கண்களால் ஜாடை செய்து உண்மைகளை தெரியப்படுத்து என்று உணர்த்திய பிறகு மணவாளினி மாரவர்மனிடம் தழுதழுத்த குரலில் கூறினாள், அண்ணா, உங்களை கேலி செய்யவில்லை. நீங்கள் என் அன்பு சகோதரர்தான். ஆனாலும் நீங்கள் பாண்டிய மன்னரின் வாரிசு. பாண்டியர் குலம் தழைக்க பாண்டிய குல விளக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து தன் தந்தை கூறியவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் கூறி முடித்தாள். ஆரம்பத்தில் பாண்டிய மன்னன் என்று கேலி செய்வதாக எண்ணிய மாரவர்மன் அவள் பேச பேச உண்மையைத்தான் கூறுகிறாள் என்பதும், தான் இதுகாரும் பெற்றோர்கள் என்று நினைத்திருந்தவர்கள் உண்மையில் பெற்றவர்கள் இல்லை என்பதும், அவர்கள் வளர்ப்பு தாய் தந்தை என்பதையும் தெரிந்து கொண்டான். மாரவர்மனுக்கு பேச்சே எழவில்லை. வீரபாகு அமைதியாக அருகில் சென்று, குழந்தாய், நீ எங்களுடனே இருந்த வரையில் எந்தவித கவலையும் படாமல் இருந்தேன். உன்னை நான் பெற்ற குழந்தையை விட அதிக அன்பு காட்டி வளர்த்தேன். வீர தீர கதைகளை கூறி உனக்குள் வீரத்தை ஊட்டினேன். உன்னை கல்வி கேள்விகளிலும் வீர தீரனாக இருப்பதற்கு தேவையான கத்தி, வில், அம்பு போன்ற ஆயுதங்களிலும் பயிற்சி அளித்தேன். நீ பெரிதும் விரும்பும் உன் நண்பன் கருணாகரனிடமும் சோழ சக்கரவர்த்தியிடமும் நீதான் உண்மையான பாண்டிய வாரிசு என்று கூறி உனக்கு பாண்டிய நாட்டின் அரசு உரிமை கிடைப்பதற்கு திட்டமிட்டிருந்தேன். அதுவரையில் நீ யார் என்று உலகம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பிரயத்தனப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றேன். நீ கலிங்க நாடு சென்று திரும்பி வந்து விடுவாய் என்று நினைத்தபோது நீ திரும்பி வராமல் போகவே மிகவும் கவலையடைந்தேன். எதிரிகளிடம் சிறைப்பட்டிருப்பாயோ அல்லது ஏதாவது உயிர் ஆபத்து நேரிட்டிருக்குமோ என்று அஞ்சி உன்னை பற்றிய உண்மைகளை காஞ்சி அரசர் கருணாகரிடம் கூறி உன்னை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுமாறு கூறியதை அடுத்து அவர் இங்கு எங்களை அழைத்து வருவதற்கும் ஏற்பாடு செய்தார்.
உன்னை கண்டவுடன் தான் எனக்கு நிம்மதி ஏற்படுகிறது. உன் பெற்ற தந்தையான பாண்டிய மன்னர் சுந்தர பாண்டியருக்கு நான் அளித்த உறுதிமொழி நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது என்றார். உணர்ச்சி பெருக்குடன் மணவாளினியும் வளர்ப்பு தந்தை வீரபாகுவும் கூறியதை கேட்ட மாரவர்மன் தன் தந்தையை பார்த்து, தந்தையே, என்னை நீங்கள் பெற்ற குழந்தையை விட பாசம் காட்டி வளர்த்தீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு எப்போதும் நீங்கள்தான் தந்தை. உங்கள் உறுதிமொழிகள் மெய்ப்பிக்குமாறு நான் நடந்து கொள்வேன். ஆனால் இப்போது பாண்டிய அரசுக்கு உரிமையானவன் போல ஆற்றலோ வீரமோ போர்க்களத்தில் காட்டியதில்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு என் திறமை வெளிப்பட்டால் அப்போது என் உரிமையை நிலைநாட்டுவேன் என்றான். உன் வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இனி உன்னை நான் மாரவர்மன் என்ற பெயரில் அழைக்கப் போவதில்லை. உன் பெற்ற தந்தை உனக்கு அளித்த பெயரான சடையவர்மன் பராந்தகன் என்றே அழைக்கப் போகிறேன் என்றார். மாரவர்மன் என்று இதுகாரும் அழைக்கப்பட்டு வந்த சடையவர்மன் பராந்தகன் தன் மனைவி பானுமதியை பார்த்தான். பானுமதிக்கு இவ்விஷயம் மணவாளினியின் மூலமாக முன்பே தெரிய வந்திருந்ததால் அதிகம் ஆச்சரியமடையாமல் மெல்ல சிரித்தாள். யசோதை ஏதோ அவசரமாக தன் புதல்விக்கு ஒரு கணவன் கிடைத்தான் என்று இருந்தவள் தன் மருமகன் பாண்டிய மன்னன் என்று அறிந்து ஆச்சரியமடைந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.